ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் விளாக்ஸ். வருண் குந்தூருக்கு இப்போ ஷாப்பிங் பண்ண போகிறோம். அதை பற்றின விளாக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம இப்போ அண்ணாநகர் போயிட்டுருக்கோம். மழை வந்து அடித்து ஊற்றிட்டு இருக்குது. ஸோ ரோடெல்லாம் நல்லா க்ளீனாக தெரியும். அப்படியே ரோடை கட்டுங்க. ஸோ மழை வந்து ஆவடியில் கிளம்பும்போது மழை இல்லை. பட் வர 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 இந்த அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அந்த இடத்துல வந்து நல்லா மழை அடித்து விட்டு ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து இந்த கோயம்பேடு போகிற ரோடு. ஸோ மழை இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. அதனால இன்றைக்கி வீக்கெண்டில் ஸோ அதனால் அவ்வளோ டிராஃபிக் இல்லை. வீக் டேஸ்லாம் வந்தால் அவ்வளோதான். அந்த டைம்ல எல்லாம் வருஷ கட்டி விற்பானுங்க. அது இந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது, பல வருஷமாக போயிட்டு இருக்குது. அதுவும் பிரச்சனை. பசங்களுக்கு விதவிதமாக கிடைக்குது. நம்ம தம்பியே இதுல வச்சு சாப்பாடு இங்க வச்சு கொண்டு போடா. அப்படியா? ஏ சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி பால் ஐட்டம்ல கொழும்புல இதுல வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ்ல வச்சு. ஓகே. இது 61 இயர். அது அந்த மெட்டீரியல் கரெக்டாக இருக்கும். அந்த மெட்டீரியல் கரெக்டா இருக்கும். இது பனியன் கிளாத்ல. ஆனா இது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இது மஸ்லின்ல இது. ட்ரவுசர், இது சட்டை. அவனுக்கு இந்த ஷர்ட், அந்த பேண்ட். அவன் பாடி பில்டர் பாடியை மறடா வரும். பப்பி ஷேம், பப்பி ஷேம். ஏன்பா? ஏன்பா? அப்பா ஓ அப்பா சுச்சு தாத்தா. அதுவே லூஸா இருக்குப்பா இவனுக்கு. சட்டையா சக்காச்சி சூப்பரா இருக்கீங்களே. அந்த பிஸ்தா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஜம்பனா. ஆமா மம்மி பாரு, மம்மி பாரு. ஆ என்ன எங்க தம்பிக்கு வந்து இந்த டாலைட் வாங்கி இருக்கோம். சரி பாட்டிச்சார் அதுலயே கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துருவாரு அவரு. அதுலயே தம்பிலாம் ஆய் போவாங்க. அதுலயே தம்பிலாம் உச்சா போவாங்க. நீங்க எப்படி போறீங்க? பாத்ரூம் போறீங்களா? டாய்லெட்டுக்கு போறீங்களா? நீங்க அதுலதான் நாங்க போவோம். நீ எங்க போறீங்க? டாய்லெட்டுக்கு போறீங்களா? பாத்ரூம்குள்ள போவேன். போவீங்களா? இல்ல டைப்பர்ல போட்டு போவீங்களா? நோ டைப்பர். வெரி குட். இல்ல சின்ன பசங்கள தான் டைப்பர். இப்போ நீங்க பெரிய பிக் பாய் ஆயிட்டீங்க. பிக் பாய் ஆயிட்டீங்கல நீங்க. பாய்ஸ் போடுறது. Girls. பாய்ஸ் போடுறது. அதுவும் க்ளோஸ் போடுறது தான். இது எல்லாமே இதுதான் உனக்கு எடுக்கிறது. அப்ப வருண் அப்பதான் கொண்டு வாங்கி கொடுத்துறியா? நீ இது ஒண்ணு ஓட்டுறது. ஞாபக சிரிப்பாங்களே போடு. அந்த பொண்ணுட்ட இது ஒண்ணு எங்க அம்மா கொடுங்க, எங்க அம்மா போடட்டும். அது பெருசா இருந்தா எனக்கு செட் ஆயிடும்டா. அதே மேல இருக்கிறதே உனக்கு. சரி. பசங்களுக்கும் சரி, ஹஸ்பண்ட்ஸ்க்கும் சரி, எல்லாமே கடையிலேயே நம்ம ஷாப்லேயே தேடி தேடி போய் வாங்கிடுவோம். எனக்கு இருக்கிற ஒரே ஹெசிடேஷன் என்னன்னா வந்து இந்த இன்னர் வேர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஷாப்ல போய் எனக்கு வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு எனக்கு ஹெசிடேஷனா இருக்கும். அதனால நான் அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவேன்னா என் ஹஸ்பண்டே அமுச்சு விட்டுருவேன். அவங்களே போய் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன்ட் டைம்ஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் நான் 2 டைம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து என்னோட 3rd ஆர்டர். நான் எங்கே ஆர்டர் பண்ணுறேன்னா ஷை அவேல இருந்து தான் நான் ஆர்டர் பண்ணுவேன் எல்லாமே. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்கக்கிட்ட 12 மந்த்ஸ்மே ஆஃபர் போயிட்டே இருக்கும். இப்போ இயர் எண்டுனால நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் எப்போவுமே வந்து மோஸ்ட்டாக வந்து பேடட் ப்ராஸ் தான் போவேன் நான் பேடடை விட. வெளியே எங்கேயாவது போகணுன்னா ப்ரிஃபர் பண்ணணுன்னா நான் அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மற்றபடி வீட்டில் வந்து கம்ஃபியாக இருக்கிறதுக்கு நான் பேடட் ப்ராஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். துருவுக்கு அப்புறம் வந்து மெட்டர்னிட்டி ஃபீடிங் நர்சிங் ப்ராஸ்லாம் அவங்கக்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணேன் நிறையா. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த பேடட் ப்ரா பிளாக் கலர் சீரியஸாகவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு இந்த ப்ரா. இவங்ககிட்ட நான் வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து இவங்ககிட்ட தான் நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் செகண்ட் வந்து நான் இந்த கலர் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து மோஸ்ட்டாக நான் வந்து எப்படி சூஸ் பண்ணுவேன்னா டார்க் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணிடுவேன். அடுத்து வந்து 2 லைட் கலர், ஒன்று ஒயிட்டு ஒன்று வந்து ஸ்கின் கலர். ஸோ பிளாக்கு ஒயிட் ஸ்கின் கலர் நம்ம அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம என்ன ட்ரெஸ்க்கு வேணாலும் நம்ம அழகாக மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த பர்பிள் கலர். நான் இந்த டைம் வந்து மோஸ்ட்டாக வந்து நான் பேடட் ப்ராஸ் தான் எல்லாம் போனேன். அடுத்து வந்து இந்த நான் சொன்னல சாண்டில் கலர் லைட்டு, ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து நான் இந்த கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி இதில் வந்து ஸ்ட்ராப்பும் வந்து நம்மளுக்கு டைப் ஆஃப் நம்மளுக்கு என்ன, ஒரு சில பேர் வந்து ப்ராடாக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஸ்ட்ராப்லெஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஸ்ட்ராப் வந்து மெலிசாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லா வெரைட்டியுமே அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது. அடுத்து வந்து இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது வந்து பயோடிகிரேடபிள் மெட்டீரியல். இது நம்ம போட்டிருக்கிறதே தெரியாது. ஸ்ட்ராப்பும் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் நிறையா இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இன்னொரு ஸ்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்கக்கிட்ட நான் வந்து நைட் ட்ரெஸ் வந்து துரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஒரு 2 ஆர்டர் பண்ணேன். ஒன்று வந்து க்ரீனில் பிளாக்கு. அவனுக்கு மந்த்ஸு பெருசு ஆக 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 நான் நைட் ட்ரெஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இப்போ தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நைட் ட்ரெஸ்ஸு. இந்த பர்பிள் கலர். தென் அதோட செட் இது. அவங்கக்கிட்ட ப்ரா, பேண்ட்டு, ஸ்போர்ட்ஸ் வியர், நைட் வியர், பைஜாமாஸ், அக்சசரிஸ், கிளாத்திங் எல்லாமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அவங்கக்கிட்ட ப்ரா டைப்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுற ப்ரா, ஸ்போர்ட்ஸ் ப்ரா, நர்சிங் ப்ரா, பேடட் ப்ரா, நான் பேடட் ப்ரா, ஸ்ட்ராப்லெஸ் ப்ரா, ஹை சப்போர்ட் ப்ரா, புஷ்அப் ப்ரா, ப்ளஸ் சைஸஸ் ப்ரா எல்லாமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தென் இப்போ வந்து கரண்ட்டாக என்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குன்னா நம்ம 1500 மேலே பர்ச்சேஸ் பண்ணோன்னா 2 பேண்ட்டி ஃப்ரீ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. தென் வந்து 15 days ஈஸி ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இவங்ககிட்ட. சிஓடி அவைலபிளாக இருக்குது. எவ்ரி மந்த் வந்து ஆஃபர்ஸ் வந்து இவங்ககிட்ட சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது இயர் எண்ட்னால நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. என்னென்ன ஆஃபர்ஸ்னால் 3 bras 899. தென் வந்து 5 பேண்ட்ஸ் 599க்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. நைட் வியர் வந்து 399லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இவங்ககிட்ட. நெக்ஸ்ட் வந்து லிங்கரி செட் எல்லாமே buy 2 for 1099. சையவே ஆப் ஆண்ட்ராய்ட் iOS ரெண்டுத்துலையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப். டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. சீரியஸாக வந்து உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்பு. ஏன்னா வந்து அவ்வளோ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நான் அந்த ஆஃபர்ஸில் தான் நிறைய ப்ரா, பேண்டிஸ் எல்லாமே நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். தென் பைஜாமா செட் கூட ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. நியூபெரியில் வந்து பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. துருவுக்கும் வருணுக்கும், வருணுக்கு இல்லை துருவுக்கு மட்டும். வருணுக்கு வந்து அந்த எடுத்தது வந்து செட் ஆகலை. ஸோ ஒயிட் கலர் வந்து அவன் ஒழுங்காக வச்சுக்க மாட்டான் அப்படின்னு அதை ட்ராப் பண்ணிட்டு துருவுக்கு மட்டும் எடுத்தாச்சு. ரஃப் யூஸ் போடுறதுக்கெலாம் எடுத்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா திரும்ப எகெயின் குரோம்பேட் தான் போயிட்டுருக்கிறோம். அங்கே போய் கொஞ்சம் கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு எகெயின் போயிட்டுருக்கோம். அங்கே போகலாம். துரு பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. ஸோ வருண் போயிட்டு செக்யூரிட்டி சார் கூட ஐக்கியம் ஆகிட்டான். கார் கீழே வந்துட்டு இருக்குது, வந்துடுச்சு. இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு குரோம்பேட்டில் இருக்க போத்தீஸ்க்கு வந்துருக்கிறோம். ஆக்சுவலாக இங்கேயும் வேலட் பார்க்கிங், பட் இன்னைக்கு வந்து கார் வந்து நிறைய நிற்கிது வரிசையாக. இங்கிட்டலாம் பைக் பார்க்கிங்கு. வருணும் நானும் மட்டும் தான் காருக்குள்ளே இருக்கிறோம். அவங்கெல்லாம் ஆல்ரெடி இறங்கிட்டாங்க வெளியவே. அண்ட் கடை உள்ளே வந்து நம்ம யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் வந்து நம்மளை மீட் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி எங்களுக்கும். ஸோ பிரியங்கா கரெக்டாக பில்லிங் செக்ஷன் போயிட்டாங்க நாங்கள் இவங்களெல்லாம் மீட் பண்ணுற போது. ஸோ அதனால் பிரியங்கா இல்லை இந்த ஃப்ரேமில். அண்ட் தென் வேலட் பார்க்கிங் வந்து காரை ரிட்டன் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பட் இந்த வேலட் பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் ஒர்ஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 minutes வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கார் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் போத்தீஸ் குரோம்பேட் போனீங்க அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்க்கிங்.
தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணலாம். பாய்.